சார் என் புருஷன் எனக்காக வச்சு கொடுத்த கடை சார். நாங்க நேர்மையா தான் சார் உழைச்சு சம்பாதிக்கிறோம். நாங்க எந்த தப்பும் பண்ணலையே. பிளாட்ஃபார்ம்ல சொல்லாம கொள்ளாம பர்மிஷன் இல்லாம கடை போட்டுருக்கீங்க. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? ஏத்துங்க சார் 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 ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சீக்கிரம் ஏத்துங்க மேல. கேளுங்க சார். சார் சார் ப்ளீஸ் வேண்டாம்னு சொல்லுங்க சார். ஆண்டி கீழே போலாம் வாங்க. சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். என்னமாச்சு? யாரியா நீங்கள? மாமா பாருங்க மாமா, நம்ம கடையை எடுத்துட்டு போறாங்க மாமா. சொன்னா கேட்க மாட்டேங்கறாங்க. நீங்க சொல்லுங்க மாமா. சார் நாங்க கார்ப்பரேஷன்ல இருந்து வந்திருக்கோம். பர்மிஷன் இல்லாம கடை வச்சிருக்காங்க சார். என்ன சார் இது? என் மருமக ரோட்டோர பிளாட்பாரத்தில் கடை வச்சிருக்கா. என்னமோ கவர்மெண்ட் எடுத்த 10 ஏக்கர் ஆக்கிரமிப்பு பண்ண மாதிரி சொல்றீங்க. சார் இது பொது இடம் சார். இருக்கட்டுங்க, இது ஒன்றும் பெரிய மெயின் ரோடெல்லாம் ஒன்றும் இல்லையே. இந்த கடை வச்சதுல ரோட்டில் நடக்க முடியல, கார் போக முடியல அப்படின்னு ஏதாவது சொன்னா நியாயம் இருக்கு. இங்க ஃபுல்லா எல்லாமே வீடுக்கு தான் இருக்கு. நெரிசலான இடமும் கிடையாது. இங்க கடை வச்சிருக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் பர்மிஷன் வாங்காம இங்க கடை வச்சது முதல் தப்பு சார். இந்த ஏரியால இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? ஆமா சார், கடை போட்டிருக்கறனால பொதுமக்களுக்கு தொல்லையா இருக்கான் சார். அதுவும் இல்லாம வாடின பூவெல்லாம் எடுத்து கொட்டுறதுனால அதுல கொசு ஈயெல்லாம் வரதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். சார் 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 அப்படிலாம் நான் வெளியே எதுவுமே கொட்டுறது இல்ல சார். நீங்களே பாருங்க, வெளியே ஏதாவது ஒரு பூ இருக்கா சார்? என் கடையில பூவெல்லாம் வேஸ்ட் ஆகாது சார். நான் என்னைக்கும் அதிகமா கட்டவும் மாட்டேன். அன்னன்னைக்கு தேவையான பூவை கட்டி அப்படியே வித்துருவேன் சார். அப்படி என்னைக்கும் குப்பை போட்டதே இல்ல சார். என் மருமக எப்பவுமே குப்பையெல்லாம் போட மாட்டா, சுத்தமாக தான் வச்சிருப்பா. உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. யார் சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது? பேரெல்லாம் தெரியாதுமா. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்க ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். என்ன சார் இது? நான் என்ன கொள்ளை அடிக்கிறேனா இல்ல திருட்டு பொருள் விக்கிறேனா? கோயில் விசேஷத்துக்கும் வீட்ல வைக்கிறதுக்கும் பூ தானே சார் வைக்கிறேன். தப்பான வேலை பாக்குறவங்க எல்லாம் விட்டுடுறீங்க. எங்களை மாதிரி ஏழைங்க வயித்துல மட்டும் ஏன் சார் எப்பவும் அடிக்கிறீங்க? ஏமா எங்களுக்கு மட்டும் இதெல்லாம் செய்யணும்னு ஆசையா என்ன? கம்ப்ளைண்ட் பண்ணவங்க நாங்க இப்ப உடனே கடை எடுக்கலன்னா பெரிய ஆபீசர் கிட்ட போறோம்னு சொல்றாங்கம்மா. யோ சீக்கிரம் எடுங்க. எடுங்க சார் சார் ப்ளீஸ் சார் எடுக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார் மாமா. வேலை செய்ய வீட்டு எல்லாம் கஞ்சாதமா. சார் வேண்டாம் சார். கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு வந்து ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துக்கங்க. மாமா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நம்ம எல்லாம் சரி பண்ணிக்கலாம். விடு.